நடக்கும் நடக்கட்டுமே. வணக்கம், நான் உங்கள் அலங்கிய செந்தில் பேசுகிறேன். வருகின்ற 2026 சட்டமன்ற எலெக்ஷனை பற்றி மக்களோட சில கருத்து கணிப்பு எப்படி இருக்குன்னு போட்டு நாம் நேற்று ஒரு வீடியோ எடுத்தோம். அது இப்போ எல்லா பக்கம் ஒரு அளவுக்கு எல்லாமே எல்லாம் சொன்னாங்க, சில குறைகள்லாம் சொன்னாங்க. அதில் நாங்கள் மக்களை போய் சந்திக்கலாம். அது மெயினாக என்னென்னா, எந்த கட்சியும் சாராத மாதிரி நம்ம உடை அணிந்து போகிறோம். பொதுவாக கேட்குற யாரையுமே போய் கன்வின்ஸ் பண்ணல. பொதுவாக அவங்க மனநிலை என்ன, எதுக்கு அவங்க வாக்களிக்கிறாங்க, என்ன விருப்பப்படுறாங்க, எப்படி ஆசைப்படுறாங்கிறத பற்றி மக்களோட நேராக போய் சந்திக்கலாம். வாங்க. வணக்கம், எந்த ஊருங்கக்கா? கொடைக்கானல். ஓகே, சூப்பர். கொடைக்கானல் மழையெல்லாம் பெய்யுதுங்களா? மழை பெய்யுதுங்களா? வரப்போ 2020 சட்டமன்ற எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கு, மக்களுக்கு எல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. இப்ப இந்த பிரச்சனை ஓடிச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து எல்லாமே குழப்பமா இருக்கு. விஜய் பிரச்சனை போட்டதுல இருந்து என்ன ஏதுங்கிறது ஒரு குழப்பமாவே இருக்கு. ஆனா இவ்வளவு காலம் நாங்கெல்லாம் ஓட்டுல வந்தது உதயசூரியன் தான் ஓட்டே போட்டோம். உதயசூரியன் ஓட்டு அதிகம் அப்படிங்களா? அப்படித்தானே வந்தாரு. ஐபி செந்தில். நீங்களா எந்த ஊரு? கிருஷ்ணாபுரம். சரிம்மா, சரி. வரப்போ 2020 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நீங்களா எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. மக்களோட பொதுவான கருத்து தான். ஃபர்ஸ்ட் வருஷம் ஓட்டு போறது விஜய்க்கு போடலான்னு ரசிகர் விஜய். ஓ, நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க. ஓகே, ரைட். சரிங்க, சரி சரி, ஓகேம்மா. அதுக்கு கேட்டேன். அண்ணா வணக்கம். இந்த ஊருங்களா, லோக்கலுங்களா, வெளியூருங்களா? உங்க ஓட்டெல்லாம் யாருக்கு போடுவீங்க? எந்த ஆட்சி வந்தா? ஸ்டாலின் போடுவீங்க. அக்கா நீங்க? ஸ்டாலின் தான் போடுவீங்களா? சரி சரிங்க. எதுக்கு போடுறீங்க? இந்த ஆட்சி நல்லா இருக்குதுங்களா? ஓகே, இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிக்கும் எப்பவுமே? ஓகே, நன்றிங்க, நன்றி. சரி. அத்தா, நீங்களா எந்த ஊருங்க? வரப்போற எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நீங்க சொல்லுங்க. யாரு போல? நீங்க தானே சொல்ல, நான் சொல்லியா போடுவீங்க? கருணாநிதி உங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். அவர் வந்தா உங்களுக்கு, அவர் ஆட்சி வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே, ரைட்டு. உங்க ஊரு எந்த ஊருங்க? நாளனி காலேஜ். சூப்பர் சூப்பர், நல்லதுங்க அக்கா. சரிங்க ஐயா, உங்களுக்கு எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்குங்க? அப்பா ஆட்சி வந்தாச்சு, அவங்க எடப்பாடி வந்தாச்சு அவங்க. அப்படிங்களா? சரி, ஓகே. சரிங்க சரிங்க. உங்களுக்கு எடப்பாடி வந்தா ஓகே. சரி சரி. இந்த ஒரே நிமிஷம் வந்துடுங்க. அக்கா வணக்கம். எந்த ஊருங்கக்கா நீங்க? காளிகளையம். நீங்க எல்லாம் 2026 சட்டமன்ற எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்களாம் கருணாநிதி. கருணாநிதி ஆட்சி வந்தாதான் உங்களுக்கு புள்ளி இல்ல. மகளிருக்கு நல்லா செய்யறாங்களா? நான் எந்த ஊருங்கண்ணா? மூணுங்களா? சரி சரி சரி. வர போற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு எல்லாம் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறீங்களா? சரி, எந்த ஆட்சி போட்டுக்கிட்டு இருந்தா ஓகே. திமுக ஆட்சி ஓட்டு போட்டுருக்கீங்க. ஓகே, சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தா நீங்களா எந்த ஊருங்க? வரப்போ சட்டமன்ற எலெக்ஷனுக்கு நீங்களா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இல்ல அப்படி சொல்லாதீங்க. அவங்க வந்தா நல்லா இருக்கு, அவங்க வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அது கேக்குறோம். பொதுவா மக்கள் கருத்து. இது ஒரு டிவி சேனல், அதுக்கோசரம். நாங்க தாராபுரம் தானுங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இங்க என்ன தமிழ்நாடு தானுங்க. ஸ்டாலின். சூப்பர், நல்லது. அதான் நீங்க போடுவீங்க. எதுக்குங்க? ஓ, மாசம் 1000 ரூபாய் வருது, அதனால நல்லது. அதனால சரி, நல்லது. சூப்பர். அக்கா நீங்களாம்க்கா? நீங்க எந்த ஊருங்கக்கா? மணக்கடவுங்களா? இங்க. சரி, நீங்க எல்லாம் யார் போட்டு போடுவீங்க? 1000 ரூபாய் உங்களுக்கு வருதுங்களா மாசம்? அதனால ஓட்டு போடுறாங்கிறீங்க. திமுக தான் ஓட்டு போடுவீங்க. சரி, நல்லது. சரி சரி சரி. நீங்களே எந்த ஊருங்க? வரப்போற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போடுறீங்க? இல்ல அது உண்மைதான். இருந்தாலும் போட்டு. சரி.
2026 எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போடுறீங்க? அதாங்க இருந்தா போடுவோம். சரி அக்கா, நானும் நீங்க அப்படித்தான் இருங்க. யார் எனக்கு என்ன நல்லது பக்கத்தால பண்றாங்களோ, சொன்னது அப்படியே சொல்றீங்க? நல்லது பண்றதுக்கு நான் போடுவேன் சார். சரி 1000 ரூபாய் கொடுக்கறதுனால இல்ல. சரி 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 1000 ரூபாய் கொடுக்கறதுனால இல்ல. ஆ சொந்த வீடு. ஆ எனக்கும் கட்டில ஒண்ணே இருக்கறதுனால ஓகே ஓகே எல்லாருக்கும் சரி 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 பணம் வந்துருக்கு. சரி சரி 3 விஷயம் எழுதி வச்சிருக்கேன். ஓகே ஓகே இந்த கடாப்புல வருங்கிறாங்க. எது வருங்க? பணம் 1000 ரூபாய் எனக்கு வரும். ஓகே சரி 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 கொடுப்பாங்க கொடுப்பாங்க. ஓ வா வா சொல்லியிருந்தா கொடுப்பாங்க. ஓகே ஓகே நீங்க எந்த ஊருங்கண்ணா? தாராவரம் தாருங்கண்ணா. சரி சரி வரப்போற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு நீங்களே யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எப்பவுமே ஏதோ ஒரு டிஎம்கே போடுவோம். சரிங்கண்ணா சரி அவங்களுக்கு எந்த ஊருங்க? ஆனா நான் வந்து பழனி ஜவஹர்னா பழனி. பழனி ஜவஹர் எங்க தெரு பிரசன்ல வந்து சக்திவேலுங்க கோதமங்கலம். உங்களுக்கு ஐபி செந்திலுங்களா? ஆஹா இல்ல, உங்க எங்களுக்கு வந்து சக்கரவாணிதான். சக்கரவாணி. அவர் வந்து எனக்கு நல்லா பண்றாரு. நல்லா பண்றாருங்களா? எங்க ஓட்டு ஊர் ஓட்டு பூரா இங்கதான் வருது. யாருக்குங்க? சக்கரவாணிக்குங்களா? ஏய் அப்பா சூப்பர். பூரா ஓட்டு வந்து எங்க ஓட்டு பூரா இங்க. சக்கரவாணி தான். சக்கரவாணி இல்லாட்டி எங்க பிரசன்ல. சரி சரிங்க நல்லது. உங்க பேருங்க? சதீஷ்குமார். ஓகே ஓகே ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க எந்த ஊருங்க? இறகாமட்டி. எரகாமெட்ரி. வரப்போ 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல யாரு வந்தா நல்லா இருக்குங்க? எல்லாம் வருத்தம் யாரோ வருவாங்க. வருவாங்க மெஜாரிட்டி யாரு நல்லா செய்யறாங்க வருவாங்க. யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? அம்மாவுக்கு போட்டு ஓகே அம்மாவுக்கு சரி சரிங்க வரட்டுங்களா? சாப்பிட்டீங்களா? போய் சாப்பிடுங்க. ஓகே வணக்கம். வணக்கம். உங்க நேமுங்க? என் பேர் துரை. துறை என்னவா இருக்கிறீங்க? வண்டி டிரைவரா இருக்கிறேன். எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க? 15 வருஷமா ஓட்டுறேங்க. சூப்பர். வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன் 2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உதயசூரி எனக்கு உதயசூரி. ஏன் திமுக தான் வரணும். எப்படி ஏன் அப்படி சொல்றீங்க? வேற எந்த கட்சி வந்தாலும் சரியா இருக்காது. இருக்காது. ஆமா. இப்போ உதயசூரியன் உங்களுக்கு பிடிக்கி மக்களுக்கெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இல்ல இந்த தமிழ்நாட்டை வந்து இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமா எல்லா அடிப்படை வசதிகளையும் கட்டமைச்சு கொண்டு வந்தது திமுக தான். உங்களுக்கு எல்லாம் கரெக்டா கிடைக்குது? நல்லா கிடைக்குது. உங்க பகுதி எல்லாமே. சரி நன்றிங்க. நன்றி. ஓகே அண்ணா வணக்கங்க. நீங்களே எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்க வந்து தலைப்பட்டினம். தலைவட்டாங்களா? சரி. இப்போ வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வருது. நீங்களே யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உங்களுக்கு யாரு ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வந்து சொல்லுங்க, உங்க மனசு எடுக்க சொல்லுங்க. இது ஆட்சி வந்து மாற்றம் வரலாம். சரிங்க. ஆனா மாற்றம் வந்தா நல்லா இருக்குங்க. சரிங்க. இப்போ நடந்துட்டு ஆட்சி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கிற ஆட்சி வந்து குழந்தைகளுக்கு வந்து காலையில உணவு திட்டம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓ சரி சரி. ஆனா இதோட ஒன்று பெட்டரா இருந்தாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஓகே ஓகே சரி. அண்ணா நீங்களா எந்த அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லுங்க உங்களுக்கு எந்த அக்கா வணக்கங்க. உங்க பேருங்கக்கா? என் பேர் பிரசன்னா. பிரசன்னா. இப்போ 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வருதுங்க. உங்க ஓட்டெல்லாம் யாருக்கு போடுவீங்க? எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், அப்ப அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பாக்கணும்ல நம்ம. சரி. அதனால ஆட்சி பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. சரி. செய்யறவங்க யாரோ அதை செய்யணும். ஓகே ஓகே. யார் ஏதோ சொல்றாங்களோ அதை செய்யணும். அதுதான் எங்களுக்கு தேவை. சும்மா வாக்குறுதி மட்டும் கொடுத்து பிரச்சனை தேவையில்லை. சரி. வாக்குறுதியை நிறைவேற்றுற அரசு வேணும் எங்களுக்கு.